വൈഫിക്കാകെ ഞാൻ ഇൻട്രോ തരേ. വൈഫ് ഇപ്പോ സാണ വരാൻ ஒன்றும் இல்லைங்க. வாழை இருக்கு இல்லையா, வாழை மரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வளமாக பார்த்தீங்கன்னா சாணி கோமூத்திரம்லாம் போடணும், வேணும், யூஸ் பண்ணணும். அப்போ அதை எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். திடீர்னு மாமனார் கால் பண்ணி அதை எடுத்து வை, ரெடியாக வாங்கி வைன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம இடத்துக்கு போயிட்டுருக்கோம், எடுக்க போயிருக்கோம். ஒரு பாட்டிலில் கோமூத்திரமும் ஒரு கவரில் பார்த்தீங்கன்னா சாணியும். பாருங்க, ஹஸ்பண்ட் ரெடி ஆகிட்டாரு அவரு. ഈ വണ്ടിയിലല്ലേ പോ നമ്മള്? ഓ வாங்க போலாமா? நான் இது ஃப்ரண்ட்ல வச்சோளி. அவட்ட இந்த பொருளெல்லாம் ஃப்ரண்ட்ல வைக்க சொல்லி கொடுத்தாலும் പിന്നെ கையில வைக்கிற மாதிரி இருக்கு. போலாமா? எல்லாருக்கும் வேண்ட வியூவர்ஸ் நிறைய போவாங்க. ஓகே ஓகே. இந்த குட்டி பையன் நிக்கிறான் பாருங்க, இங்கே தான் எடுக்கணும். ஹாய் வரா. ஹாய். കുളിക്കാൻ പോകാ. എടാ ചാണകവും മൂത്രം പോണേനടാ. എടണ്ട്. ആ 1 കിലോ ചാണകവും മൂത്രം ഉണ്ടാ? ഓ അതെയാ. അവരവിടെ പണിയില്ല. இங்கேருந்து எடுக்கும். இது வந்து பசுமாட்டோட ஆலை. പച്ചാണകം മറ്റേ ഇതിനിടാ, നേന്ത്രവാഴക്കിടാ. പൊടിയല്ല പച്ച, ഈ മറ്റേ ഇതിനിടാൻ വേണ്ടിട്ട് എന്തെന്നാ വാളായിട്ട് കലക്കി വെച്ചിട്ടായിരിക്കുമല്ലേ. എന്റെ അടുത്ത് ഉണക്ക ചാണകം എന്ന് പറഞ്ഞിട്ടില്ല. ഇതാ ഇവங்களோட மாடு. சாணி பாத்தீங்கன்னா காய வச்சதும் இருக்கு, வைக்காததும் இருக்கு. இப்ப நான் காய வைக்காதது வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன். വണ്ടിയല്ലേ കാണുന്നു. ഈ ചാണകത്തിന്റെ ആള് വന്നിട്ടില്ല. അതെത്രക്കാ വെക്കേ ബക്കറ്റ് നിങ്ങള്? അത് ഒരാള് ബക്കറ്റ് കൊണ്ടുവച്ചിട്ട് എടുത്തോണ്ടിട്ട് അതിനൊന്നും പൈസ വാങ്ങയില്ല. ബക്കറ്റ് കൊടുത്താലും വാങ്ങയില്ല. ചാണകത്തിനൊന്നും ഒന്നും വേണ്ട. നിങ്ങൾ തരുന്നുണ്ടെങ്കിൽ ഒരു 5,000 തരുന്നുണ്ടോ തന്നോ, പക്ഷെ ഇതിനൊന്നും വേണ്ട. மாட்டோட ஃபேமிலியை சேர்ந்தவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் நினைக்கிறேன். அவரை பார்த்தது அப்படியே ഇല്ല, അത്ര മതി. അത്രയല്ലേ വേണ്ട. 1 കിലോന്റെ അത്രേ കലക്കി വെക്കാനായിരിക്കും. മതി മതി, എനിക്കിത് കോരിക്കൊണ്ടാൻ കഴിയല്ലേ. എന്റെ പ്രശ്നം അതെന്തിയാ. ஆக்சுவலி இவரு நிறைய அள்ளி போட்டு இருக்காரு. இது விக்கிறது கிடையாதான், ஃப்ரீயா எடுக்கிறதுக்காக. ஹாய். அல்ல சாணிக்காக சொல்லி வச்சதுக்கு அப்புறமேட்டு வரவே இல்லையா. பக்கெட்ல வச்சிருக்காங்க எடுத்துட்டு வந்து வளமா போடுறதுக்கு. அங்க பாக்குறது எங்களோட இடம் தான். பச்சை பசைன்னு இருக்குல்ல, காடு பிடிச்சது. അല്ല അത്രയൊന്നും വേണ്ടാന്നേ ഏട്ടാ. ഒന്നെ എടുക്കറാ. அப்படியே ஹஸ்பண்ட் கொடுத்துடலாமா? இல்ல ஏட்டா, இந்த மாடு என்ன கொத்த வரும்னு நினைக்கிறேன். மிக்க வரும். அது മുങ്ങാൻ വെച്ച കന്ന്. ஆக்சுவலி மாடு ஃப்ரெஷ்ஷா சாணி போட்டுட்டு இருக்கு. இப்படி வாடா. மாடு ஃப்ரெஷ்ஷா சாணி போட்டுட்டு இருக்கு. இது வேற என்கிட்ட வம்பு பண்றதுக்கு வருது. சொரிஞ்சி சொந்தி போகட்டே. எல்லாரும் ஒரே வெரைட்டி நினைக்கிறேன். பிளாக் அண்ட் ஒயிட். லாஸ்ட்ல வைக்கிற மொத்தம் பிளாக் வரும். பிளாக் கலட்டது வாங்க. ஆக்சுவலி இந்த ஆலையோட ஸ்பெஷாலிட்டி நான் சொல்றேன். இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி இருந்த பசுவோட ஆலை, அதாவது மாட்டுக்கான இடம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பஞ்சாயத்து வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு, கிருஷி பண்ணுறதுக்கு, அதாவது விவசாயம் பண்ண வைக்கிறதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்க நம்மளுக்கு ஒரு சப்சிடி மாதிரி கொடுத்துட்டு அவங்க இதுக்குமே நம்மளுக்கு அது காசு கொடுப்பாங்க. അല്ല ഉത്തമട്ടെ ഇതിന് എങ്ങനെയാ പഞ്ചായത്ത് എടുത്ത ശേഷം പൈസ തരുന്നതാണോ? നമ്മളെല്ലാം കൊടുക്കും.
ബാങ്കില് പഞ്ചായത്തിലേക്ക് ആടുന്നവര് ബാങ്കിലേക്ക് ഇത്ര പണി ഇത്ര പണിക്കാർക്കും എല്ലാം ഇത്ര കണക്കുണ്ട്. இவ்வளோ பேர் அதாவது தொழிலுறப்புன்னு சொல்லுவோம். 100 நாள் வேலை திட்டம் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில், அதுதான் கேரளாவில் தொழிலுறப்புன்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் எல்லாருமே வேலைக்கு போவாங்க. அப்போது அதை பேஸ் பண்ணி அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க. தொழிலுறப்பில் இருக்கவங்க எல்லாருமே 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கவங்க எல்லாருமே ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு அவங்க பஞ்சாயத்துலேருந்து பாஸ் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களே தான் எடுத்தும் கொடுப்பாங்க. இடம் மட்டும் அவங்களதான் இருக்கும். ஏன்னா நிறைய ப்ரொமோட் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அக்ரிக்கு நிறைய விஷயத்தில் சப்சிடி எல்லாம் கிடைக்கும். இதுனா இதுக்கு பார்த்தீங்கன்னா 1,18,000 கிடைச்சுன்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு. அது நான் சொல்லலை, அதோட உடம்பஸ்தர் அவர் தான், ஓனர் அவர் தான். ஓகே வாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆக்சுவலி இது எங்களோட ஸ்டாஃபோட வீடு தான். இவங்க பொண்ணு எங்ககிட்ட தான் ஸ்டாஃபாக இருக்காங்க. வாங்க, இவங்க நிறைய பார்த்தீங்கன்னா கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்றது உண்டு. ஓகே, ஒரு விஷயம் பண்ணலாம். இந்த ப்ளாக் நான் இங்கே எண்ட் பண்ணிவிட்டேன். நான் நெக்ஸ்ட் ப்ளாகாக வேணால் கண்டினியூ பண்ணித்தரேன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவர் எப்போ ஃப்ரீயாக இருக்காரோ அப்போ வந்துட்டு அதை எடுக்கணும். ஏன்னா அவர் நிறைய விஷயம் சொல்லுவார். ஓகே பாய்.